நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? சிக்கன் டிக்கா மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிருக்கலாம். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு லெமன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த லெமன் பிழிஞ்சிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து 1லேருந்து ஒரு 2 மணி நேரமாவது நல்லா அதில் ஊறட்டும். அப்போ தான் அந்த மசாலா நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு பேனில் பார்த்திங்கனாக்கா நெய் வந்து 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே நெய்யோ எண்ணெயோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிக்கனை வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது சிம்லேயே வேகட்டும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அதில் மேலே வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம், அடுத்தது திருப்பி போட்டு அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வேக விடுங்க. சரியாக இருக்கும். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வதனதுக்கப்புறமேட்டுக்கு வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுத்துடலாம். ஒரு சின்ன கறிக்கொட்டையை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுட்டு ஒரு நெய்யோ எண்ணெயோ வச்சு நம்ம ஸ்மோக் ஃப்ளேவர் 10 நிமிஷம் கொடுத்தோம்னாக்கா சிக்கன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மின் சட்னி பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரு 1/2 துண்டு இஞ்சி, ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு, தயிர் ஒரு 100 ml போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்சியில் நல்லா அடிச்சிட வேண்டியதான். நல்லா மையாக அடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மின் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் டிக்காவோட மின் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கெஸ்ட்டு வந்திருந்தப்போ தான் இதை நான் செஞ்சுருந்தேன். பிரியாணியோடு வச்சு சாப்பிட்ருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.